ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ராகி மாவை வச்சு ஒரு கார அடையும் ஒரு வெல்லம் போட்டு இனிப்பு அடையும் செய்ய போகிறோம். இது வந்து வீட்டிலே அரைச்ச மாவு. அது வந்து ராகி மாவு. நான் வந்து கார அடைக்கு வந்து முருங்கைக்கீரை, வெங்காயம், மிளகாய் வச்சுருக்கேன். அது வந்து சின்ன வெங்காயம், அது முருங்கைக்கீரை, இது வந்து சின்ன வெங்காயம், அது வந்து வரமிளகாய் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இனிப்பு அடைக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தோசை பேனை நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 கப் மாவு போட்டுக்கிறேன். ஒரு 2 கப் மாவில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, உங்களுக்கு கீரை எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கீரை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு திக்கான ஒரு சப்பாத்தி மாவு நம்ம இதை வந்து பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த லெவல் வந்து நம்ம மாவை நம்ம வந்து இப்போ பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். பிணைஞ்சதுக்கப்புறம் கல் வந்து நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கிணத்துல வந்து தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி தொட்டு தான் நம்ம அங்கே தட்ட போகிறோம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய அடை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பாலாக எடுத்து தோசைக்கல்லில் வச்சு தண்ணியை தொட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா கை சூடேறும். அதனால் நல்லா தண்ணியை தொட்டு நல்லா அமுத்தி விடணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நல்லா நம்ம வந்து அதை நல்லா அமுக்கி விட்டுடலாம். அப்போ நான் சுற்றி நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு தான் நம்ம இதை வந்து நம்ம எடுக்கணும். இதனுடைய கலர் வந்து மாறும். அப்போ தான் நமக்கு வெந்ததுக்கான அடையாளம் அது. அந்தமாரி நல்லா ஒரு டார்க் கலரில் நமக்கு வந்து வரும். இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது நமக்கு வந்து இருக்கும். நல்லா இப்படி அமுத்தி விட்டு நல்லா வேக விடணும். இப்போ நல்லா 2 சைடும் வந்து வெந்துருச்சு. நான் வந்து இப்போ இதை எடுக்க போகிறேன். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. நமக்கு சூப்பரான கார அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இனிப்பு அடைக்கு நான் இது பண்ண போகிறேன். ஒரு 2 கப் மாவு நம்ம சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு நம்ம வந்து சர்க்கரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மாவு வந்து பிணையணும். தண்ணி தெளித்து நல்லா இதை வந்து பிணைஞ்சு நம்ம ஒரு மாவை எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து பிணையணும். இந்த மாதிரி மாவு நான் வந்து பிணைஞ்சு எடுத்திருக்கேன். தோசைக்கல்ல வந்து அதேமாரி வச்சு தண்ணியை தொட்டு நல்லா அமுத்தி விடணும். இதுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன்.
எண்ணெய் சேர்க்காம நெய் சேர்த்து இதை நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த வெல்லம் தேங்காயில் நெய் சேர்த்தா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா வெந்த உடனே தான் எடுக்கணும், இல்லைன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அது வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா அழகாக வரும். இப்போ நான் 2 சைடும் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். அதை நமக்கு சூப்பரான ஒரு வெல்லம் போட்ட அடையும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 அடையும் சுட்டு முடிச்சுட்டேன். இது வந்து கார அடை, அது வந்து இனிப்பு அடை. நான் கார அடைக்கு வந்து சட்னி வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தக்காளியும் புதினாவும் போட்டு அரைச்ச சட்னி வந்து நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ். வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.